இவ ரயில் கொடுக்கவே மாட்டேங்கிறா. குடிடி ரயில் அவகிட்ட. சித்தி எனக்கு ரயில் கொடுத்தாங்க. அம்மா சனியே ஏன் இதெல்லாம் தொட்ட? எதுக்கு எடுத்தாலும் அடிவாய். சாவித்ரி வார்த்தை ஆழ்ந்து பேசு. பேசுதேங்க எதுக்கு எடுத்தாலும் ஆழணும். கேட்டுக்கொண்டுல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. அமைதி அமைதின்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு வந்தா இங்க ஒரே கலவரமா இருக்கு. என்ன மாப்பிள்ளது? நெத்தியில நாமம் காதுல பூவு. வெங்கடாஜலபதி கையில பிரசாதம். அதே வெங்கடாஜலபதி தான். லட்டுவா? சைஸ் சரியில்லைன்னு அமுக்கி சக்கர பொங்கலாக்கி கொடுத்துருக்காங்க. திருப்பதிக்கு போயிருந்தீங்களா? நெஞ்சார தினமும் போறதான். ஆனா நேத்துதான் நேர்லயே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். ரேவதி கைய நீட்டுமா. கை கழுவிட்டியா? கழுவிட்டேங்க. வெங்கடாஜலபதி அத்தை கை கழுவவே வேண்டாம். கரைபடாத கரங்கள். ரெண்டு கையும் சேர்த்து நீட்டுங்க. ரெண்டு கையும் வேண்டாம் மாப்பிள்ள, பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. களி வந்துட்டியா? களி இந்த வாங்கிக்க. எனக்கு வேண்டாம், நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். எங்க? நமக்கு தான் திருமண பக்கம் எல்லாம் திருப்பதி தானே. ஓ நீ அங்க வந்திருந்தியா? கூட்டத்துல பாக்க முடியாம போயிடுச்சு. வெங்கடாஜலபதிய மனசுல நினைச்சுக்கிட்டு லபக்குன்னு முழுங்கிடுங்க. வெங்கடாஜலபதி. ஆமா மாப்பிள்ள, எதுக்கா திருப்பதிக்கு போனீங்க? அன்னைக்கு லட்சுமி சொன்னது மனசுல சுருக்க தெச்சிடுச்சு. அதனால அங்க இங்க கடனை வாங்கி ஒரு 1/4 கிரவுண்ட் நிலத்தை வாங்கி போட்டுட்டேன். ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நாளைக்கு நல்ல நாள், அஸ்திவாரம் போடலான்னு இருக்கேன். உங்க கையால அஸ்திவாரத்தை போட்டு நீங்க கம்பெனி ஆரம்பிச்சு வைக்கணும். அதனால நான் மாப்பிள்ள தாராளமா செய்யறேன். வெங்கடாஜலபதி என்ன மாப்பிள்ள இது? என்ன போய் பெருசா நினைச்சு? அட நீங்க ஒண்ணு மந்திரி வெட்டினா என்ன, மாமியார் வெட்டினா என்ன, குழி ஒண்ணுதானே. ரெண்டும் கூடிய சீக்கிரம் விருத்திக்கு வந்துரும். சும்மா வெட்டுங்க சாமி. மம்பட்டி எடுத்து அம்மா கையில கொடுங்க, குழி வெட்டட்டும். உபகாரியம் சித்தி ரஸ்தோ வெட்டுங்க. போட்டோகிராஃபர் போட்டோ அடியா. நல்லா பெருசா வரணும். ஆம்பளை எடுக்கவே மாட்டேன். பிரமாதம் பிரமாதம். மாலை எல்லாம் போட்டு அமக்கப்படுத்திட்டீங்களே மாப்பிள்ள. மாலையை கழட்டி வைங்கம்மா, எங்கேயோ போய் சாமி ஆடிட்டு வர மாதிரி இருக்கு. நான் மாலை போட்டா உனக்கு பிடிக்காதே. அதுக்கா மாப்பிள்ள நான் போட்டோல நல்லா விழுந்திருப்பேனா? விழாம விழ வைக்கணும்னு தானே மாப்பிள்ள போட்டோவே எடுத்திருக்காரு. உள்ள போ. நான் உள்ள போனா நீங்க தான் ஜாமீன்ல எடுக்கணும். உள்ள போமா. இங்க போ சொல்றீங்களா? அதுக்கு என்னங்க போறேன். மாப்பிள்ள இப்படி உட்காருங்க. ஆமா இந்த ஃபேக்டரிக்கு பணத்துக்கு எங்க போறீங்க? அதான் சொன்னேனே, அங்க இங்க கடன் தான். இந்த வீட்டு மாப்பிள்ளையா இருந்துகிட்டு கடன் வாங்கினா அம்மாவுக்கு அவமானம் இல்ல? ரேவதி யாரு கடன் வாங்கல? 50 ரூபா கடன் வாங்கினா கிளார்க், 500 ரூபா கடன் வாங்கினா ஆபீசர், 5000 ரூபா கடன் வாங்கினா வியாபாரி, அதுவே 5000 கோடி கடன் வாங்கினா அரசாங்கம். நீங்க புத்திசாலி மாப்பிள்ள. இல்லாட்டி உங்களுக்கு மாப்பிள்ளையா நான் வர முடியுமா? இங்கெல்லாம் கடன் வாங்க கூடாது, நானே பணம் தரேன். என்னாச்சு மாப்பிள்ள? உணர்ச்சி வசப்பட்டேன். நீங்களுமா? இருங்க. நீங்க பாட்டு 5000 10,000 எல்லாம் எழுதுறாதீங்க. 50,000க்கு எழுத போற மாப்பிள்ள. ஐயோ அத்தை, உங்களுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு. ஏன் புதுசாக பிடிக்கனே? ஃபேக்டரி அது இதுன்னு சொல்லி உங்க பணத்தை பறிக்கிறாங்களே, அதை தடுக்க எங்க அம்மா கொடுக்குறாங்க. குறுக்க நீ யாரு? இந்த சொத்துல உனக்கு பங்குண்டா? உன் புருஷனுக்கு பங்குண்டா? என்ன போல அவரும் இந்த குடும்பத்துல சம்பந்தமே தவிர சந்ததி இல்ல, வாரிசு இல்ல. அப்போ உன் புருஷன் நான் அண்ணன் தான் வாரிசுங்கிறியா? அதுக்காக போராடியா? அந்த பிளான்ல தான் ஒன்ன எங்க அமிச்சாங்களா? நீங்க தான் என் புருஷன் மாதிரி சொந்த கால்ல நிக்க தெரியாம சோத்து மூட்டையாட்ட மாமியார் பணத்தை மோப்ப பிடிக்கிறீங்களே. இனிமேதான் பேசுறேன். அத்தை பொறுமை பொறுமை. நீங்க சும்மா இருங்க மாப்பிள்ள. எங்கேயோ கிடந்த பிளாட்ஃபார்ம் இவளுக்கு என்ன உரிமை இருக்கு உங்களை பத்தி பேசுறதுக்கு? எதுவுமே இல்லாம இந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே பிளாட்ஃபார்ம் தான். என்ன சொன்ன? ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்க கூடாது. கிளம்பு மாப்ள. நமக்கெல்லாம் ரோஷம் இல்ல. மாமியார் கை தூக்கினா அது அம்சம், மருமக கை தூக்கினா அது நாசம். ரேவதி கிளம்பு. மாப்ள நீங்களும் போயிட்டீங்கன்னா அப்புறம் என் கதி. அதான் எதுக்கு எடுத்தாலும் பாம்பு சீர்ற மாதிரி சீர்றாளே, ஒண்ணுக்கு பொட்டு பொட்டு படம் எடுக்கிறாளே. அதுவும் வாஸ்தவம் தான். இங்க இருக்கிற ஒரே அம்பளை நானும் போயிட்டா அப்புறம் உங்க கதி அதோ கதிதான். உங்களுக்காக நான் இங்க இருக்கேன். இவளை என்ன பண்றது? தீபாவளி டைம் ஒரு வியாபாரமே டிலே ஆச்சுன்னா எல்லாமே என் லட்சுமிக்கு பொருத்தமா இருக்கு. எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க. எடுக்கிற காலம் வரும், அப்ப எடுக்கிறேன். இத பேக் பண்ணுங்க.
குறையவே இல்லையே. பாட்டி கிட்ட அடி வாங்கினதுல இப்படித்தான். அம்மு, நான் புது ரயில் வாங்கி தரேன். சாவித்திரி, என்னங்க? இந்த சூரணத்தை கொடுத்தா சரியாயிடுன்னு வைத்தியர் சொன்னாரு. இந்தா கொடு. எங்க சூரணத்தை குடுக்குற வியாதியாகுது? என் வசதிக்கு வைத்தியர் தவிர வேற யாருகிட்டமா முடியும்? தீபாவளி வர நேரமா இப்படி திடீர்னு படுத்துட்டாலே. என் கழுத்து சங்கிலி இருந்தாலாவது உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போய் காப்பாத்திடுவனே. அத்த தலை தீபாவளியாச்சே, உங்க மகனுக்கும் மருமகளுக்கும். ஏன் அவளுக்கு அப்பா அம்மா இல்ல? எடுக்கட்டுமே, இரும்பு பீரோவை திறந்து பணத்தை எண்ணட்டுமே. திருப்பி தராருங்க. என்ன இவ இவ்வளவு ரவுடித்தனம் பண்றா? எதிர்கட்சி தீபாவளி துணிக்கு எங்க போவாங்க? அன்னைக்கு உங்க கையில இருந்து செக் புக் எடுத்தா இன்னைக்கு சாவி கொத்தியே புடிங்கிட்டு போயிட்ட. இந்தாங்க சாவி. 500 ரூபாய் பணம் எடுத்தேன். எதுக்கு எடுத்த? உயிருக்கு போராடிட்டு இருக்காளே உங்க பேத்தி, அவளை காப்பாத்துறதுக்கு அம்மு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். 500 ரூபாய் எதுக்கு? உயிர் போற வியாதிய? தர்மாஸ்பத்திரிக்கு போன் பண்ணா வேன் வரும். அது உனக்கு தான் அனுப்புவாங்க. லைசென்ஸ் இல்லாம அலேரியே, அதுக்காக டாக் வேன் வரும். யாரடி நாய்ங்க? இனிமே என் விஷயத்துல தலையிட்ட ஜாக்கிரதை. என்ன மாப்பிள்ள இது? உங்களையும் அடிச்சுட்டு போயிட்டா? அத்த, இது எனக்கு மட்டும் விழுந்த அடி இல்ல, உங்களுக்கும் தான். இப்பல இந்த இன்ஜெக்ஷன்ல குழந்தை கண்ணை திறந்துருவா, குணமாயிடும். டிலே பண்ணாம கொண்டு வந்ததுனாலதான் குழந்தை பிழைச்சா. லட்சுமி, என்னது? என்ன போய்? நீ இல்லன்னா எனக்கு என் அம்மா இல்ல லட்சுமி. பைத்திய மாதிரி பேசாதீங்க. இந்தாங்க டாக்டர் ஃபீஸ் பாக்கி எல்லாம் கொடுத்துருங்க. நான் போய் டாக்டர் மருந்து எழுதி வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன மாப்பிள்ள? அருமையான பிளான். காது கொடுங்க. ஐயோ, போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. போலீஸ் பள்ளியைத்தான் பிடிப்பாங்க, நம்மள பிடிக்க மாட்டாங்க. அட ஆம்பளை பள்ளி, வா கண்ணா வா. வாங்க போடுங்க போடுங்க. பயப்படாம போடுங்க. என்ன பயம்? போடுங்க போடுங்க. பள்ளி தானே, செத்துடுச்சு. போடுங்க. என்னமா லட்சுமி, ஆஸ்பத்திரில இருந்து வரியா? ஆமாண்ட. ஆஸ்பத்திரில எல்லாம் சௌக்கியமா? அம்மா சௌக்கியமா? குழந்தை பழைச்சிட்டாத்த. நானா எடுத்துக்கிட்டாலும் அவளை காப்பாத்துனது உங்க பணம் இல்லையா? என்னம்மா பணம்? இன்னைக்கு வந்தா நாளைக்கு போகுது. போகும்போது பணத்தை எடுத்துட்டா போறோம். உங்க அம்மா பயத்துல பேசுறாங்க. சீக்கிரம் பால் பாயசத்தோட போ. நான் வரேங்க. எங்க வர்றேம்மா? உட்காரு லட்சுமி, உட்காரு. பத்தியா, நானே கூப்பிடணும்னு நினைச்சேன். வந்துட்டா. சாப்பிடு. என்ன தெரியலாம்? இட்லி, சாம்பார், பல்லி பாயசம். பால் பாயசமா? பால் பாயசம். தான் பண்ண. சாப்பிட்டு பாருமா. பாருங்க நீ, இன்னைக்கு நானும் அம்மாவும் ஒரு முடிவு வந்துட்டோம். ஒரே குடும்பத்துல நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு ஒண்ணுன்னா நீங்க தானே வருவீங்க. நிச்சயமா என்ன நீங்க எதிரி நினைக்காம உங்க மருமகளா நினைச்சா சத்தியமா சொல்றேன், நான் என் உயிரை கூட கொடுப்பேன். லட்சுமி, ஒரே ஒரு இட்லி சாப்பிடுமா. வேண்டாம். சாப்பிடு கண்ணே. என்னங்க? சாப்பிடுமா. அதுல என்ன கலந்துருக்குன்னு நினைக்கிறேன்? பால். எங்க அம்மா பால் மனசு காட்ட சக்கரை நிறைய போட்டிருக்கேன். சாப்பிட்டு பாருமா. என்னமா பள்ளி பள்ளி சமயத்துல வந்து விழுமே. ஏங்கா, தீபாவளி அன்னைக்காவது குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமையா இருந்து சிரிச்சு சந்தோஷமா. உன் தலை தீபாவளின்னு கவலையா? என் தலை தீபாவளிக்கு இல்ல, உனக்கு எப்படியோ.